அவங்க வந்து நீங்க எனக்கு எடுத்து குடுக்கணும்னு. நான் கேட்டேன், "என்ன மேடம் பண்ண போறீங்க இத வச்சுட்டு? அவருக்கும் வயசாயிடுச்சு. அவரும் என்ன பண்ண போறாரு?" "இல்ல என்னால சகிச்சுட்டு இருக்க சகிச்சுட்டு முடியாது. இருக்க முடியாது. அ என்னோட ஐ அம் ஈக்குவல் பார்ட்னர் இன் திஸ் ஹாஸ்பிட்டல். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் மை போர்ஷன் அண்ட் அவரே ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு எனக்கு லெட் ஹிம் கிவ் த பேமெண்ட் அண்ட் ரிலீஸ் மீ. ஐ ஆம் கோயிங் டு கோ அண்ட் லிவ் அலோன். நான் வேணும்னா சின்னதாக ஒரு கிளினிக் போட்டுக்குவேன். இல்லைன்னா அது கூட வேணும். ஐ வாண்ட் டு ஹாவ் அ வெரி குட் ரிட்டையர்ட் லைஃப். எனக்கு இதெல்லாம் ஒரு மரண வேதனையாக இருக்குது எனக்கு இதெல்லாம் நினைக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இதை கேட்கும்போது எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது? ஏன்னா அதாவது தன்னுடைய ஒய்ஃபுடைய அக்கறை இல்ல, தன்ன பார்த்துக்கலன்னுலாம் சொல்ல முடியாது. 2 பேரும் வீட்லருந்து ஒண்ணா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வராங்க. வராங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்கவங்க வேலைய பார்க்குறாங்க. திரும்பி வீட்டுக்கு போறாங்க. அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில இவருக்கு இப்படி ஒரு உறவு. இது அவங்களுடைய இது என்ன ஜெனடிக்கல் ப்ராப்ளமா? இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த மாரி நெறைய நடக்குது. ஒரு 60, 70 வயசு டாக்டர்ஸ்லாம் இந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க.